உழைச்சி மக்களுக்காகவே செலவு பண்ணணும்னு நினைச்ச ஒரே தலைவன் என் தலைவனை இனிமேல் நான் பார்க்க முடியுமா? எப்பயாச்சும் மூஞ்ச பார்க்க முடியுமா? என் கூட பிறந்த அண்ணன் இல்லை சாமி, எனக்கு அண்ணனுக்கு அண்ணன் அப்பனுக்கு அப்பனா இருக்கிற சாமி. என் சாமி என்னைக்கே போய் தூக்குறீங்க? என் சாமி என்னைக்கு தூக்குது? நாளைக்கு நான் மொட்டை அடிச்சுனேன். என் அப்பனையாக நான் மொட்டை அடிக்கணும், என் அண்ணனுக்காக நான் மொட்டை அடிக்கணும்பா. என் அண்ணனுக்கு நான் மொட்டை அடிச்சு என் அண்ணனை எப்போ சேர்க்கணும்டா சாமி. என் சாமி தலைவரை பார்த்துட்டு தான் வருவேன். அதனால நான் அவர் செத்துதான் நான் நினைக்க மாட்டேன். கேப்டன் 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 விஜயகாந்தோட பிரிவு தொண்டர்கள், தமிழக மக்களில் இருக்கிற எல்லா தொண்டர்களுக்கும் தாங்க முடியாத துயரம் தான் இது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாட்டில் இருக்க எல்லாருக்கும் அன்னதான பிரபு சாப்பாடு போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுப்பாடோடு இருந்து நாங்கள் எல்லாரும் கேப்டனோட இதை பார்த்து பண்ணிப்போம். இதுக்கு மாதிரி இருப்பாரு, இதுக்கு மாதிரி இருப்பாருங்க. அவரு நல்லா இருப்பாருங்க. அவர் இன்னும் அவரோட வார்த்தை இன்னும் ஐயாதுங்க. என் உயிரை அழிஞ்ச பாருங்க, என் உயிரை இருக்காதுங்க. அவர் அழிஞ்ச மாதிரிங்க. கேப்டனுடைய இழப்பு அது சொல்லியே முடியாத ஒரு பெரிய பேரிழப்பு தான் ஐயா. ஆனாலும் அண்ணாவை பார்க்குறதுக்கு காலையில் அந்த துயர செய்தி கேட்ட உடனே ரொம்ப வேதனைப்பட்டேன், அழுதேன். அங்கேருந்து ஓடி வந்தேன். அண்ணாவுடைய வீட்டாண்ட போய் பார்த்தேன், அவர் இல்லை. இன்றைக்கி இவ்வளோ பேரை எல்லாம் அழ வச்சுட்டு அவர் போயிட்டார். அக்கா பிரமிளா அக்கா எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவருக்காக போராடி தன்னுடைய கணவரை எப்படியாவது நான் மீட்டு எடுத்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமத்தில் ஆளானாங்க. ஆனாலும் அவரை கடவுள் இந்த உலகத்தில் நல்லது செய்கிற ஒரு மனிதனை அவர் எடுத்துக்கிட்டாருன்னு போது அது கடவுள் மேலே கோவப்படவா இல்லை யார் மேலே கோவப்படுறதுன்னு ஒன்றும் தெரியல. என்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அண்ணா செய்த ஒவ்வொரு உதவி, அந்த மக்கள் படிக்கிற கண்ணீர், நானும் அவரால் எவ்வளோ நன்மை பெற்றிருக்கிறேன் 92, 93. அதனால் அவர் அவ்வளோ நல்ல பேர் எடுத்த ஒரு மனிதன் கேப்டன் இந்த இடத்துல அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. மக்கள் எல்லாமே அவரை பார்த்துட்ருக்குறாங்க. சொல்லியே மாளாதையா, அவ்வளோ பெரிய துயரம் அவங்க குடும்பத்துக்கு. அவங்களுக்காக நான் பிரார்த்தனை தான், ஆறுதல் சொல்கிறதுக்காக ஒரு பிரார்த்தனை தவிர வேறு எதுவுமே இல்லை. அண்ணாவுடைய ஆத்மா சாந்தியடியை அவருக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா மக்களையும் அழ வச்சிட்டீங்க. நீங்கள் இனிமேல் எந்த லோகத்தில் போனால் உங்களை பார்க்க முடியாது அண்ணா. கேப்டன் அண்ணா, உங்களை பார்த்து எவ்வளோ பேர் ரசித்து கவலையாக இருந்தவங்கள்லாம் உங்களுடைய படத்தை பார்த்து உங்களுடைய ஒவ்வொரு வசனத்தையும் பார்த்து உங்களுக்காக உயிர் வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நான் இன்றைக்கி விஜயகாந்த் அண்ணாவுடைய படத்தை பார்த்தேன், இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் நீர் தவிக்க விட்டு போறீர் ஐயா. அது எங்களுக்கு என்ன ஆறுதல்? எங்களுக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. கடவுள் தான் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், உங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும். வேறு ஒன்றும் எங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் தான் எங்களால் வடிக்க முடியும். இந்த உலகத்துக்கு செய்த நன்மைகள், அந்த நன்மைகள் உனக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு நீ படிக்க வைத்திருப்பேர், எத்தனை பிள்ளைங்க அந்த சாப்பிட்டு அந்த வயிறு உங்களை வாழ்த்திருக்கணும், அது காப்பாற்றிருக்கணும் கடவுள். ஆனாலும் அந்த உங்களுடைய ஒய்ஃபு இவ்வளோ போராட்டத்துலேயும் நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இல்லைன்னு நினச்சி பார்க்கும்போது அது யாராலையுமே தாங்கிக்க முடியாத ஒரு துயரம்தான். ஆனாலும் உங்களுடைய குடும்பத்துக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எங்கள் எழுச்சி தமிழர் இன்றைக்கி நிவாரணம் இதுக்காக தூத்துக்குடி போயிருக்காரு. அவரும் விரைவில் உங்களை பார்ப்பார். உங்களுக்காக ரொம்ப பெருமையாக பேசுவார் அண்ணா. எழுச்சி தமிழர் அப்பப்போ உங்களுக்காக பெருமையாக பேசுவார் அண்ணா. இன்றைக்கி நீங்கள் இல்லை, உங்களுடைய இந்த பூத உடலை பார்க்குறதுக்காக நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம் அண்ணா.
உங்கள் குடும்பத்துக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? உங்களை சார்ந்து இருக்கிற கேப்டன் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு எவ்வளோ பேர் உங்களை சொல்கிறாங்கன்னா, அதுக்காகனாச்சும் கடவுள் உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த கடவுள் உங்களுடைய ஆத்மாவே பிரிய வச்சு அவர் உங்களிடத்தில் கொண்டு போயிட்டார் ஐயா. ஒன்றுமே ஆறுதல் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. உங்களுக்கு கடவுள்கிட்ட நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஐயா.